ஏய் நேத்தியோடது முந்தானேத்தி ரெக்கார்ட்லாம் லோட் பண்ணிட்டேன். ஓகேவா? 1/1/2019 மிஷினரி வாஸ் பர்ச்சேஸ். நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இந்த டேட்டாவை இந்த மாதிரி அழகா ஒரு டேப்லெட் ஃபார்ம்ல ட்ரை டு அகாமடேட். ரொம்ப ஈஸியா இருக்கும். 31/3/2021ல வந்து மிஷினரி பர்ச்சேஸ்ட் 1/7/2020ல பர்ச்சேஸ் பண்றது 31/3/2021ல Ashita, good evening, Ashita. So 31/3/2021 missionary purchased on 1/7/2020 costing rupees 12,000 was sold. அதாவது 40 rupees 40,000 அதுல ஒரு bit of 12,000 வந்து சேல் பண்ணிட்டாங்க. எவ்வளவு ரூபாய்க்கு சேல் பண்ணிருக்காங்க? Was sold for 11,000. ஓகேவா? இந்த டேட்டா. அடுத்தது மிஷினரி வந்து 36/2021ல மிஷினரி பர்ச்சேஸ்ட் ஆன் 1/1/2019 இருக்குல்ல, அதை வந்து 26,700 அன்னைக்கு வந்து சேல் பண்ணிட்டாங்க. அப்புறம் 1/10/2021ல இன்னொன்னு அடிஷன் ஆனது 20,000க்கு ஒரு மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் டீடைல் கொடுத்துருக்காங்க. டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட் விச் இஸ் ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தட்ல 10% வந்து யூ depreciation has been charged. இப்போ ஒன்னொன்னா எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் மிஷினரியோடது பார்க்கலாம். 80,000 ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தட். இதுல வந்து சம்லேயே வந்து 32,000 ஒர்த் ஆஃப் மிஷினரி சேல் பண்றதுனால இந்த 80,000 32,000 இந்த மாதிரி ரெண்டு பிட்டா பிரிச்சிருக்கேன். 32,000 ரிமைனிங் பார்ட். ஏன் இந்த மாதிரி பிரிக்கணும் அப்படின்னா, ஒரு மிஷினரியோட இதுல ஒரு பார்ட் ஆஃப் மிஷினரி இதுல வந்து ஒரு இதை மட்டும் சேல் பண்றாங்க அப்படின்னா, அப்ப அதை தனியா காமிச்சு கால்குலேஷன் பண்ணாதான் நம்மளுக்கு டெப்ரிசியேஷன் வந்து ஈஸியா இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி செப்பரேட்டா பண்ணிருக்கேன். ஓகேவா? நான் இந்த சொல்யூஷன் மாதிரி இந்த ஒர்க் அவுட் பண்ணல. இந்த ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு இயர்ஸ் தனியா போட்டு ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸோ 80,000 பேசிக் பர்ச்சேஸோட வேல்யூ, அதை 32,000 48,000 ரெண்டா பிரியுது. ஸோ ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தட்னா நான் பேலன்சிங் ஃபிகர்ல பண்ணுவோம். ஸோ 8,000 into 10%, which is 80,000 10% 8,000. ரிமைனிங் எவ்வளோ? 72,000. ஓகேவா? இதுல இங்க 3,200 அதே மாதிரி இதுல இது ஸோ இது எப்போ 31/12/2019ல முடிஞ்சிருச்சு. அடுத்த விஷயத்துக்கு டெப்ரிசியேஷன் இதுல இருந்து சார்ஜ் பண்றோம், இதுல இருந்து சார்ஜ் பண்றோம், இதுல இருந்து சார்ஜ் பண்றோம். 31/12/2020யும் கிடைச்சிருச்சு நம்மளுக்கு இந்த வேல்யூஸ். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா 36/2021ல இந்த அசட்டை வித்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 31/12/2020 25,920. ஓகேவா? எவ்வளவு நாள் இந்த மிஷினரி நம்ம கூட இருந்திருக்கு? 6 மாசம் தான் இருந்திருக்கு. அப்போ 25,920 into 0.1 into 6/12 இந்த பாட்டுக்கு மட்டும் 6 மாசம் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணி சேல் எவ்வளவு ரூபாய் இருக்கு? 24,624 ரூபாய். 24,624 rupees ஓடதுக்கு ரிட்டர்ன் ஆன் வேல்யூ இருக்கு. ஆனா அது எவ்வளவு ரூபாய்க்கு சேல் பண்ணிருக்காங்க? 26,700க்கு சேல் பண்ணிருக்காங்க. அப்பனா அதை விட அதிகமா ஆக்சுவல் வேல்யூ விட அதிகமா சேல் பண்ணிருக்கிறதுனால இது ப்ராஃபிட் 2,076. இது முடிஞ்சிடுச்சா? இப்ப ரிமைனிங் இருக்கிற போர்ஷனுக்கு ஒண்ணுமே இல்ல, ஆஸ் இஸ் அப்படியே டிராவல் ஆகும். இதுல இதை கால்குலேட் பண்ணோம், இதுல இதை கால்குலேட் பண்ணோம். 38,000 இதுல கால்குலேட் பண்ணி நம்ம 31/12/2021ல அவன் சொல்லியிருக்கான் இல்லையா, 3 இயர்ஸ்க்கு மிஷனரி அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னா தேர்ட் இயர்ல என் மிஷனரி அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் மிஷனரியை பொறுத்த வரைக்கும் டெப்ரிசியேஷன் வேல்யூ எவ்வளோ? 3,888. ஓகேவா? அதோட டபிள்யூடிவி வேல்யூ எவ்வளோ? 34,992. இந்த ஸ்ட்ரெச் சொல்லுங்க. இதுவா? ஓகேவா? ஓகே.
சோ இப்ப ஃபர்ஸ்ட் மிஷனரி முடிஞ்சிச்சு. இந்த ஃபர்ஸ்ட் மிஷனரி யாருக்கா டவுட் இருக்கா? ஆயிஷா, அஸ்வினி, அக்ஷயா, அக்ஷயா தெரியல join பண்ணாங்க. விஜயலக்ஷ்மி, ஓகே கண்ணா, செல்வா, சௌந்தர்யா, வர்ஷிதா, மித்ரா, ஸ்ரேயா. ஓகே ஓகே ரைட். இப்போ செகண்ட் மிஷனரி பார்க்கலாம். யாராவது விட்டுட்டேனா நானா? இது சொல்லுங்கப்பா, எல்லாருமே கரெக்ட் பண்றேன். செகண்ட் எல்லாம் சொல்லிட்டேன். ஓகே, செகண்ட் மிஷனரி 40,000க்கு 17ல தான் வாங்குறாங்க. 17ல தான் வாங்குறாங்கன்னா வஷிதா அப்ப எவ்வளவு மந்த்ஸ் வஷிதா டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணோம்? செவன், 8, 9, 10, 11, 12, 6 months. இது கேலண்டர் இயரா ஃபினான்ஷியல் இயரா? ஓகேவா? ஸோ கேலண்டர் இயர், அதனால 6 months கால்குலேட் பண்றோம். 2000, 38,000. இங்கேயும் இந்த ரெண்டு ஸ்பிளிட் ஏமாம வச்சுக்கிறோம்னா, ஏன்னா இங்க இருக்கிற ஒரு ஸ்பிளிட் வித்து போறது, அதனால ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம ட்ராக் எடுத்துனோம்னா ஈஸியா இருக்கும். ஸோ 12,000, 28,000. ஸோ இதுல இதுக்கு 6 மாசம், இதுக்கு 6 மாசம். ஒரே ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். இதுக்கு 6 மாசம், இதுக்கு 6 மாசம். ஒரே நிமிஷம். அடுத்தது இப்ப 31, 12, 20 வரைக்கும் முடிச்சிட்டோமா? அப்புறம் இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா 31, 3, 20, 21, அதாவது இங்க ஒன் இந்த மிஷனரி 12,000 worth ஆஃப் மிஷனரி விற்கிறாங்க. ஓகேவா? 31, 3 அப்ப எவ்வளவு நாள் இருந்திருக்கு விஜயலட்சுமி? இந்த செகண்ட் 12,000 worth ஆஃப் மிஷனரி நம்ம கிட்ட எவ்வளவு நாள் இருந்திருக்கு செகண்ட் இயர்ல 2021ல? ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச். கரெக்டா? ஸோ டெப்ரிசியேஷன் எவ்வளோ கால்குலேட் பண்ணோம்? 11,400 இன்டூ 3/12 இன்டூ 10%. ஓகே, அப்போ என்னோட டபிள்யூடிவி வேல்யூ வந்து 11,115, சேல் வேல்யூ வந்து 11,000, ரிமைனிங் எவ்வளோ? லாஸ். ஓகே, ஸோ இது இந்த போர்ஷனோட ஒர்க்கிங். இப்போ ரிமைனிங் போர்ஷன் ஆஸ் இஸ் அப்படியே ட்ராவல் ஆகுது. 6 months இது. அப்புறம் அடுத்த வருஷத்தோடது வந்து ஃபுல் இயர் இருக்கிறதுனால 10%, ரிமைனிங் 23,940. செகண்ட் மிஷனரி யாருக்காவது டவுட் இருக்கா? வஷிதா, மித்ரா, ஓகே, ஸ்ரேயா, விஜயலக்ஷ்மி, செல்வா, சௌந்தர்யா, ஆயிஷா, அஸ்வினி. ஓகே, தேர்ட் மிஷனரி ரொம்ப ஈஸி. 10th சௌந்தர்யா, நீங்க சொல்லுங்க சௌந்தர்யா. அக்டோபர் மாசம் வாங்கியிருக்காங்க. எவ்வளவு நாள் டெப்ரிசியேஷன்? கேக்குறதா சௌந்தர்யா வாய்ஸ்? ஓகே, ஆயிஷா நீங்க சொல்லுங்க. ஆயிஷா, எவ்வளோ மந்த்ஸ் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணோம் தேர்ட் மிஷனரி? 3 months. So 20,000 into 10% into 3/12. ஓகேவா? ஸோ 500. அவ்வளோதான். இது 31/12ஓட முடிஞ்சிருச்சு. அதான் கேட்டிருக்கான். இப்போ ஒரு மிஷனரி, ரெண்டு மிஷனரி, மூணு மிஷனரி தனியா பண்ணிட்டோமா? இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மிஷனரி அக்கௌண்ட்டை மட்டும் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நம்ம மிஷனரி அக்கௌண்ட் இப்போ ஓப்பன் பண்ண போறோம். இந்த ஒர்க்கிங்ல யாருக்காவது ஏதாவது டவுட்டா? 14 மார்க்ஸ் சம் இது. 14 மார்க்ஸ் சம். ஓகேவா? மிஷனரி அக்கவுண்ட். செல்வா, பர்ச்சேஸ் ஆஃப் அசட் என்ன செல்வா ஜர்னல் என்ட்ரி? வெரி குட். ஸோ முதல் என்ட்ரி என்ன வரும்னா இவனுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி போடுவோம். பர்ச்சேஸ்டு ஃபார் 40 lakhs. இப்போ இது பண்ண போற இது என்ன?
2019. So 01/01/2019 missionary account debit to bank account 80,000. சௌந்தர்யா depreciation என்ன என்ட்ரி சௌந்தர்யா? depreciationலாம் எப்பவுமே இயர் end தான் பண்ணும். ஓகேவா? ஸோ சௌந்தர்யா இருக்காங்களா கால்ல? யாரா கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்களேன். நெட் இஷ்யூவா இருக்கலாம். ஓகே ஓகே ரைட் ரைட். அஸ்வினி நீங்க சொல்லுங்க அஸ்வினி. டெப்ரிசியேஷனுக்கு என்ன ஜார்னல் என்ட்ரி? வெரி குட். அப்ப பை டெப்ரிசியேஷன் என்ன பண்ணோம்னா ஒன்றும் இல்லை, நீங்க ரொம்ப இது பண்ணிக்க வேணாம், மொத்தமா இந்த டெப்ரிசியேஷனை போட்டுடலாம் 8,000. ஓகே 8,000. ஆயிஷா சொல்லுங்க ஆயிஷா. அப்ப பேலன்ஸ் கேரி டவுன் எவ்வளவு வரும்? ஃபர்ஸ்ட் இயர் ஒன்றும் பண்ணல இல்லையா? 2019ல விற்கல எதுவுமே பண்ணல. அப்ப டைரக்டா 31/12/90 பை பேலன்ஸ் கேரி டவுன் எவ்வளவு வரும் ஆயிஷா? ஆயிஷா ஆயிஷா ஆ 72,000. ஸோ 80,000, இதுவும் 80,000. இது 2019ஓட எண்ட் ஸ்டேட்டஸ். இது 2020ல அஸ்வினி 2020ஓடது பை டெப்ரிசியேஷன், டெப்ரிசியேஷன் 2020ஓட பை டெப்ரிசியேஷன்ல என்னெல்லாம் அமௌண்ட் எடுத்துக்கணும்? 2020ல எந்த மிஷினரிலாம் நம்ம கிட்ட இருக்கு? இந்த மிஷினரி இருக்கு கரெக்டா? பேசிக்கலி மிஷினரியோட இந்த பார்ட் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மிஷினரியும் வந்துருது. அப்ப எந்த டெப்ரிசியேஷன்லாம் எடுத்துக்கணும்? ஆ அப்போ பேசிக்கா இந்த அமௌண்ட், இந்த அமௌண்ட், இந்த அமௌண்ட், இந்த அமௌண்ட் கரெக்டா? ஸோ டோட்டலா எவ்வளோ? 9,200. ஸோ பை டெப்ரிசியேஷன் 9,200 31/12/2020. அப்போ 31/12/2020 பேலன்சிங் ஃபிகர் மித்ரா சொல்லுங்க. 31/12/2020 பேலன்சிங் ஃபிகர் எவ்வளவு கண்ணா? 2020ஓட ஃபுல் டெப்ரிசியேஷன் ஆட் பண்ண வேண்டியதான் செல்வா. இதுதானே 2020ஓட டெப்ரிசியேஷன் 1 2 1 2 அவ்வளவுதான். ம் எப்படி 2,500 வருது? செகண்ட் மிஷினரி தெரியல, ஏன்னா அதுவும் 2020ல வாங்கிட்டோம்ல. மிஷினரி 1 பிளஸ் மிஷினரி 2 அப்படியே கிளப் பண்ணி போட்டுக்கோங்க. மிஷினரி அக்கவுண்ட் தான் கேட்டிருக்காங்கடா. என்ன வராது புரியல, சாரி. இல்ல இப்போ இதுல வந்து 2020 ஓட இது கன்சாலிடேட் தான் இங்க போடுறோம். எல்லாமே 31/12 ஓட தானே அலைன் பண்றோம். இதுல ஒரு இதுல வந்து ஒரு என்ட்ரி இப்போ மிஸ் ஆகுது ஆக்சுவலா. இருங்க இருங்க. யார் இது? ஓகே என்னாச்சு சௌந்தர்யா உங்களுக்கு நெட்? ஓகே நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்கண்ணா, ஏன்னா அது இம்பார்ட்டன்ட் சாப்டர் அதனால. அதான் இப்போ அதுதான் அந்த ஒரு என்ட்ரி மிஸ் ஆகுதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். 01/07/2020. ஸோ டூ பேங்க் அக்கவுண்ட் இங்கே 40,000 வரும். ஓகேவா இந்த என்ட்ரி? ஸோ நீங்க இதுக்கு போடும்போது இங்க வேணா பேக் போட்டுக்கோங்க மிஷினரி 2 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்ப சம்ல மிஷினரி அக்கவுண்ட் கொடுத்துட்டோம்.
அதனால நீங்க மிஷினரி 1 மிஷினரி 2 தனியா வேண்டாம். மிஷினரி 1 2 தனியா கேட்டா தனியா போடணும். ஓகேவா செல்வா? சௌந்தர்யா ஓகேவா? ஆ. ஸோ கிளப்டா பண்ணீங்கன்னா 9200 வந்துரும். ஸோ பை பேலன்ஸ் கேரி டவுன் இது ரெண்டும் சேர்த்தா 1 லேக். அவ்வளோதான். சூப்பர். ஸோ 1 லேக் 12,000 மைனஸ் 9,200. இது ரெண்டு முடிஞ்சிடுச்சா? இப்போ இது ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சிடுச்சு. தேர்ட் இயர் செகண்ட் இயரும் முடிஞ்சிடுது. இப்போ தேர்ட் இயர். தேர்ட் இயர்ல தான் கொஞ்சம் நிறைய டீடைல்ஸ் இருக்கு. தேர்ட் இயர்ல என்னெல்லாம் விஷயம் நடந்திருக்குன்னா, நம்பர் 1 இந்த ஸ்ட்ரெச் வந்து சேல் ஆயிருக்கு. கரெக்டா? மிஷினரி 1ல ஒரு பார்ட் சேல் ஆயிருக்கு. ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேர்ட் இயர்ல ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிருக்கோமான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இது தேர்ட் இயர்ல ஐயோ அதுக்கு முன்னாடி சாரி இந்த பேலன்ஸ் கேரி டவுனா இங்க எடுத்துட்டு வரணும். டு பேலன்ஸ் brought down. இது பேலன்ஸ் brought down. சொல்லுங்க சொல்லுங்கம்மா. பண்ணியாச்சு பண்ணியாச்சு. நீதான். டு பேலன்ஸ் brought down 12800. ஃபர்ஸ்ட் இது போட்டுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் delete பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ஏதாவது பண்ணிருக்கோமா? பண்ணிருக்கோம். 110/2021ல. ஸோ பர்ச்சேஸ் என்ன பண்ணிருக்கோம்னா 20,000க்கு பண்ணிருக்கோம். ஸோ டூ பேங்க் அக்கவுண்ட் 20,000. ஓகேவா சௌந்தர்யா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஏதாவது நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களா சௌந்தர்யா? ஏதாவது ஸ்டெப் நான் ரீகேப் பண்ணமா? யாருக்காவது ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா? இன்டர்நெட் புரிஞ்சிடுச்சுல்ல? ஓகே ஓகே. எல்லாரும் கொஞ்சம் நெட் மட்டும் பாத்துக்கோங்கண்ணா. ஆனா சம்டைம்ஸ் நம்மளுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது. பட் இல்லைன்னா வீடியோவாவது ஒரு வாட்டி செக் பண்ணிட்டுருங்க. அப்புறம் வந்து இப்ப பர்ச்சேஸ் முடிச்சிட்டோமா? இப்போ அடுத்தது அந்த வருஷத்துல ஏதாவது சேல் ஆயிருக்கான்னு பாருங்க. 2021 முதல் சேல்ஸ் எது? இதானே முதல் சேல்ஸ். அப்போ விஜயலட்சுமி சேல் என்ட்ரி என்ன கண்ணா? ஸோ பை பேங்க் அக்கவுண்ட் எவ்வளவு? 26,700. இன்னைக்கு 36/2021. ஓகேவா? அடுத்தது வேற ஏதாவது சேல் ஆயிருக்கா? இது சேல் ஆயிருக்கு. கரெக்டா? 31/3/2021ல ஒரு சேல் நடந்திருக்கு. அப்ப அதையும் போட்டுடலாமா? 31/3/2021 பை பேங்க் அக்கவுண்ட். இது வந்து மிஷினரி 2, இது மிஷினரி 1. ஸோ இது வந்து மிஷினரி 2 எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கான்? 11,000. அடுத்தது இப்ப சேல்ஸ் முடிஞ்சிடுச்சு. இதுதான் சேல் ஆகுதா? இல்ல. இப்போ சேல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப டெப்ரிசியேஷன் கால்குலேஷன். யார் ட்ரை பண்றீங்க? தேர்ட் இயர் டெப்ரிசியேஷன் என்னெல்லாம் இருக்கும்னு யார் ட்ரை பண்றீங்க? ட்ரை கொடுக்குறீங்க. அப்பா இருந்தாலும் பரவாயில்ல. ட்ரை. எனிபடி வாண்ட்ஸ் டு ட்ரை? செல்வா நீங்க ஹோல்ட் பண்ணுங்க செல்வா. சொல்லுங்க மித்ரா. ஓகே. அப்புறம் எங்க இருக்கு? 3,888. ஓகே. 285. அடுத்தது கரெக்டா சொல்றீங்க மித்ரா. அடுத்தது அப்புறம் கண்ணா மிஷினரி 1ல ஒன்னு விட்டீங்களே. 1,296. ஓகேவா?
1 இதெல்லாம் சேர்த்து எவ்வளவு வருது? 8629. நான் ரிப்பீட் பண்றேன். குட் மித்ரா, குட். இது என்ன கலர் தானா? இங்க பாருங்களேன், டெப்ரிசியேஷன் 1ஓட இந்த 6 months depreciation plus remaining portion ஓட full year depreciation ரெண்டு. depreciation 2 ஓட 3 months depreciation அப்புறம் remaining ஓட இது. depreciation 3 ஓட 3 மாசம் depreciation. So this will give you 8629. ஆமாமா. நீங்க பரவாயில்ல இல்ல சௌந்தர்யா, நீங்க போட்டுக்கோங்க. அதாவது இது என்னால நான் மைக்ரோ லெவல்ல பிரிச்சிருக்கேன். இல்ல இது இப்படி நீங்க போட்டு பண்ணணும். ஆ, ஆமா. இந்த மாதிரி மேலையா பண்ணலாம், பண்ணுங்களா? பண்ணலாம் சௌந்தர்யா. இல்ல நீங்க ஏசி இப்படி போட்டு கூட பாருங்களேன், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க எப்படி வேணா ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம் சௌந்தர்யா. இது நான் மைக்ரோ லெவல்ல என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் பெஸ்டா இது பண்ணிருக்கேன். உங்க தாட் ப்ராசஸும் இன்னும் பெட்டரா இருக்கு. இல்ல இல்ல ஸ்டக் ஆகாது, கண்டிப்பா ஆகாது. நீங்க அப்படி கண்டிப்பா பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஆத்தர் இருக்காரு, அவர் ஆத்தர் நீங்க சொல்ற மாதிரி தான் போட்டிருக்காரு. ஏஸ் இந்த பக்கம் பண்ணி நான் ஒரு 3-4 ஆத்தரை ரெஃபர் பண்ணிட்டு அப்புறம் இந்த டேபிள் போட்டேன். இது என்னோட ஓன் டேபிள் தான், பட் பேசிக்கா ரொம்ப ஈஸி தான். பட் எனக்கு கொஞ்சம் இது கிளியரா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லும் போது இது மாதிரி போட்டேன். நீங்க அந்த மெத்தட் அடாப்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. அந்த மெத்தட் அடாப்ட் பண்ணா தப்பு வரவே வராது, உங்களுக்கு இதே மாதிரி தான் ஆன்சர் வரும். ஓகேவா? பர்ஃபெக்ட். நான் ஏன் இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணினேன்னா, இது 6 மாசத்துலயே வித்துடுறாங்க. இத வந்து 3 மாசத்துல விக்கிறனால இப்படி போட்டேன். ஆனா நீங்க அப்படி கூட போட்டுக்கலாம், அந்த சைடாக்கு போட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்களேன் ஹோம்ஒர்க் வரும்போது. அதுல ஏதாவது சேலஞ்சுன்னா சொல்லுங்க. இல்ல அதுல வரும், சேலஞ்ச்லாம் இருக்காது, கண்டிப்பா வரும். இப்படி போட்டுக்கலாம், இப்படியும் போட்டுக்கலாம். எனக்கு என்னமோ நான் இது பண்ணும்போது எனக்கு இப்படி ஈஸியா இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன், அதனால. ஓகேவா? இல்ல சில பேருக்கு வந்து புக்ல இருந்து பண்றது ஓகேவா இருக்கு, இந்த ஃபார்மேட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். எண்ட் ஆஃப் த டே சிடபிள்யூ இன்டர் கிளியர் பண்ணும், அவ்வளவுதான். ஓகேவா? சூப்பர். இப்போ பை டெப்ரிசியேஷன் மிஷின் ஒன் எல்லாம் போட்டோமா? ஸோ எப்பவுமே மிஷினரி வந்து அந்த கேலண்டர் இயர் எண்டும் இதுவோ தான் பண்ணிக்கணும். பை பேலன்ஸ் கேரி டவுன். ஸோ 46329. ஸோ 1 lakh. ஸோ இதோட பேலன்சிங் ஃபிகர் இது, அப்புறம் இது 58. ஸோ 78,432 வரலையே. ஒரே நிமிஷம். Depreciation 388, 2660, 500. So 7048. ஐயோ ஆமா, தேங்க்ஸ் தேங்க்ஸ், தேங்க்யூ. பை லாஸ் ஆன் சேல் வந்து இதுல வந்து எதுல லாஸ் நம்மளுக்கு? இதுல லாஸ்
missionary 2 ல loss 115. Thank you. Missionary 2. Profit on sale எவ்வளவு வருது? 2076. Missionary 30. எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஓகே, into x 1700. So total 45. Zero 3056. 19500, 23940, 34992. WDV வந்துச்சா? 17 432. வேற ஏதாவது மிஸ் பண்றோமா? தெரியல. Thanks. 1,24,876. கரெக்டா இருந்தா 78,432. இதுதான் செக் பாயிண்ட். ஓகே, கடைசியா அது மூணுத்தையும் சேர்த்து இது வரணும். ஓகேவா? புரிஞ்சுதா? இந்த சம்மு தான் ஒரு மிஷினரி இல்லாம 2 மிஷினரி இல்லாம 3 மிஷினரிக்குள்ள இருக்கிற பர்ச்சேஸ் சேல்ஸ் எல்லாம் கிளப்டா கொடுத்துருக்காங்க. ஒரு 3-4 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஓகே, உங்களுக்கு வேற ஏதாவது ஃபார்மேட் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல இருந்ததா? அஸ்வினி, விஜயலட்சுமி, ஸ்ரேயா, அக்ஷயாக்கெல்லாம் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல செமஸ்டர் 1ல வேற ஃபார்மேட்ல இருந்ததுன்னா அந்த ஃபார்மேட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா அடாப்ட் இட். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது ஈஸி ஃபார்மேட் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, அந்த ஃபார்மேட் ஆல்ரெடி நீங்க படிச்சிட்டீங்கன்னா ஸ்டிக் டு இட். ஓகேவா? இது நான் ஒர்க்கிங் வச்சு போட்டிருக்கேன். பெட்டரா ஃபார்மேட் ஏதாவது இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃபார்மேட் எப்படியோ இது பண்ணிக்கோங்க. பட் எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு ஆன்சர் வரணும், ஜர்னல் என்ட்ரிஸ் கரெக்டாக எழுதணும், மேட்ச் ஆகணும், எல்லாமே இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த ஃபார்மேட் வேணா அடாப்ட் பண்ணிக்கோங்க, அப்சல்யூட்லி நோ இஷ்யூஸ். சரியா? பட் எண்ட் ஆஃப் த டே தோஸ் ஃபார்மேட்ஸ் வந்து should clearly talk about the storyline of the problem. அவ்வளவுதான். ரைட். வேற யாருக்காவது இதுல டவுட் இருக்கா? செல்வா, சௌந்தர்யா, வஷிதா, மித்ரா, விஜயலக்ஷ்மி, அஸ்வினி, ஸ்ரேயா, மித்ரா, ஐஷாக்கும் டவுட் இல்ல. குட். Illustration 13. First, S&Co purchased a machinery for rupees 1 lakh on 1/1/2019. 1 lakh purchase பண்றாங்க.
Another machine costing rupees 1,50,000 was purchased on 1750. இது ரெண்டும் இப்ப பார்த்திருக்கோம். 31/12/2021 missionary purchased on 1/1/2019. 31/12/21 missionary purchased on 1/1. இத வந்து விக்கிறாங்க 50,000 விக்கிறாங்க சேல்ஸ். ஓகேவா? இது நடக்கிறது. அப்புறம் company provides depreciation at the rate of 15%, is straight line method. The company closes its account 31st December every year. So நம்மளோட checklist போலாம். சொல்லுங்க சௌந்தர்யா. இப்ப டேட் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து இதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, ரெண்டு மிஷினரிக்கு இதுவும் இது புரிஞ்சிருச்சுல. ஸோ இது அப்டேட் பண்ணிக்கோங்க சரியா. 1/1/2019. இன்னொன்னு வந்து ஜூலை 1 இன்னொன்னு இதோ இது ரெண்டும் நடந்திருக்கு. ஓகேவா சௌந்தர்யா? இது கேலண்டர் இயரா ஃபினான்ஷியல் இயரா? சூப்பர். ஸோ இது வந்து கேலண்டர் இயர், இது வந்து அப்டேட்டட். ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் என்ன சௌந்தர்யா? சௌந்தர்யா 15%. சம்பளம் எல்லாமே கொடுத்துருப்பான். ஆனா இதெல்லாம் எழுதிக்கோங்க எல்லாமே. இதெல்லாம் ப்ராக்டிஸ்க்காக சொல்றேன். ஒன்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா தரவாயிட்டீங்கன்னா கடகடன்னு போட்டு ஆரம்பிச்சிருவீங்க. டெப்ரிசியேஷன் ஜர்னல் என்ட்ரிஸ் வந்து டெப்ரிசியேஷனுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா டெப்ரிசியேஷன் டு அசர்ட். அப்புறம் வந்து பர்ச்சேஸ் ஆஃப் அசர்ட்டுக்கு அசர்ட் டு கேஷ், சேல் ஆஃப் அசர்ட்டுக்கு பேங்க் டு அசர்ட், அப்புறம் டிரான்ஸ்ஃபர் டு பிஎன்எல் லாஸ்னா லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசர்ட் டு மிஷினரி, ப்ராஃபிட்னா மிஷினரி அக்கௌண்ட் டெபிட் டு ப்ராஃபிட். இவ்வளவுதான் பேசிக் ஜர்னல் என்ட்ரிஸ். ஸோ அதை வந்து நீங்க அக்கார்டிங்கா அப்டேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ மிஷினரி அக்கௌண்ட் ஓபன் பண்றோம்னா மிஷினரி அக்கௌண்ட் ஓபன் பண்றோம்னா எல்லாமே இருக்கும். ஸோ இது வேண்டாம். இது வந்து பர்ச்சேஸ்க்கு, இது வந்து சேலுக்கு என்ட்ரி, அப்புறம் இது வந்து டெப்ரிசியேஷனுக்கு என்ட்ரி. ஸோ அந்த ஃபார்மெட்டை மைண்ட்ல வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் பை லாஸ் ஆன் சேல்லாம் இங்க போடுவோம், ப்ராஃபிட் ஆன் சேல்லாம் இந்த பக்கம் போடுவோம். அதாவது என் கிளாஸ்லயே நீங்க பாதி இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? தனியா டைம் எடுத்து ஒர்க் பண்ணணும்னு யோசிக்கிறதுக்கு பதிலா கிளாஸ்லயே எவ்வளவு முடியுமோ கிராஸ் பண்ணிக்கோங்க. நானும் எவ்வளவு மைக்ரோ லெவல்ல சொல்லித்தர முடியுமோ சொல்லித்தரேன். இதுதான் பேசிக் ஜர்னல் என்ட்ரிஸ். சரியா? டேட் ரொம்ப 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 முக்கியம் டெப்ரிசியேஷன்ல. அப்புறம் இது வந்து அப்டேட்டட். எவ்வளவு அசெட்ஸ் இருக்குன்னு பாத்துக்கோங்க. இந்த சம்ல 2 அசெட்ஸ். as on which year இதை கேட்டிருக்காங்க? the closes its account on 31st December கேட்டிருக்காங்க. ஓகேவா? 31st December every year கேட்டிருக்காங்க. மிஷினரி அக்கௌண்ட், மிஷினரி டிஸ்போசல், ப்ரொவிஷன் ஆஃப் டிஸ்போசல். ஓகே. டேட் ஆஃப் பர்ச்சேஸ், டேட் ஆஃப் சேல்ஸ் தெரியும். டேட் ஆஃப் சேல்ஸ் வந்து 31/12/2021. இது வந்து ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷனும் இருக்கு. அது எப்படி சொல்லணும்ன்றது, எப்படி பார்க்கணுன்றது நான் சொல்லித்தரேன். இட்ஸ் அ டைப் 2 ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இது செக்லிஸ்ட் முடிச்சிட்டோம். இப்போ கமிங் டு த ப்ராப்ளம், ஒர்க்கிங் ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். 1/1/20 1 lakh முடிச்சிருக்கோம். டெப்ரிசியேஷன் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னால 15,000, அப்போ 85,000 வரும். அடுத்த வருஷமும் பார்த்தீங்கன்னா 15,000, 31/12 15,000 தான் வரும். ஸோ 70, இது போக 55 வரும். 31/12 அவங்க வித்துடுறாங்க.
50,000. அப்போ வந்து நஷ்டம் எவ்வளோ 5,000. இது திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் மிஷினரி 1. மிஷினரி 2 ஓட ஸ்டோரி லைன் என்ன 1/7/2020 தான் பண்ணிருக்காங்க. அப்போ வர்ஷிதா சொல்லுங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் மந்த்ஸ்க்கு டெப்ரிசியேஷன் சார்ஜ் ஆயிருக்கு? 6 monthsனா எவ்வளவு வரும் டெப்ரிசியேஷன்? 1,50,000. 15% எவ்வளவு வருது? இது 31/12. அடுத்த வருஷம் பிரச்சனை இல்ல, அதே மாதிரி ஃபுல் இயர் டெப்ரிசியேஷன் நம்ம சார்ஜ் பண்ண வேண்டியதான். சரியா? இதுதான் ஸ்டோரி லைன் ஆஃப் மிஷினரி 1 அண்ட் மிஷினரி 2. இப்போ நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஐஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐஷா, பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி என்ன ஜர்னல் என்ட்ரி? பேங்க் 1 இது 1 lakh வந்து பர்ச்சேஸ் பண்றோம். ஓகே, அஸ்வினி நீங்க சொல்லுங்க கண்ணா. ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து நம்ம டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணிருக்கோம்ல 15,000. நார்மல் மிஷினரி அக்கவுண்ட்ல என்ன டெப்ரிசியேஷன் என்ட்ரி போடுவோம்? 15,000 போடுவோம். ஆனா சம்மில் ஒருவேளை ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரொவிஷன் எதுக்கு நார்மலா கிரியேட் பண்றோம்னா இட் இஸ் அ precaution or a proactive measure creating my liability in advance. அதுக்கு தான் provision for depreciation. provision for depreciation நம்ம ஓபன் பண்ணணும்னு சம்பள சொன்னாங்கன்னா this depreciation will not go to missionary account, rather it will go to provision for depreciation account. Only at the time of sales the amount in provision for depreciation account will get moved accordingly to the மிஷினரி அக்கௌண்ட். அந்த டைம்ல தான் மிஷினரி அக்கௌண்ட்லயும் மிஷினரி டிஸ்போசல் அக்கௌண்ட்லயும் ஒரு ஒர்க்கிங் பண்ணுவோம். அது இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ depreciation to provision for depreciation 15,000. when in sum கொடுத்திருந்தாங்க provision for depreciation account open பண்ணணும்னு சொன்னாங்கன்னா இந்த depreciation charge வந்து அங்க போயிடும் 15,000. ஓகே, அடுத்த வருஷம் அடுத்த வருஷமும் ஒன்றும் கிடையாது. ஸோ 2 பேலன்ஸ் brought down 1 lakh போட்டுக்கோங்க. 2020ல ஸ்ரேயா 2020ல என்ன பர்ச்சேஸ் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு நடக்கிறது மிஷினரி? 50 1,50,000. 1,50,000 கரெக்டா? கேக்குது. 1,50,000. So மிஷினரி அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் 1,50,000. பை கேரி டவுன் 2,50,000. ஸோ ரெண்டாவது வருஷம் 2020 வந்துருதா? இப்போ 2020யோட டெப்ரிசியேஷன் ஃபுல்லா கிளப் பண்ணா எவ்வளவு வரும் விஜயலட்சுமி? ஆ 26,250. அதை தான் நம்ம ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்ல காமிக்கணும். 26,250 புரிஞ்சுதா? இது காமிக்கணும். அடுத்தது செல்வா நீங்க சொல்லுங்க செல்வா. தேர்ட் இயர்ல 31/12/2021 சேல் என்ட்ரி என்ன செல்வா? பேங்க் டு ஃபிக்ஸட் அசெட் நார்மலா. ஆனா எப்போ மிஷினரி டிஸ்போசல் அக்கௌண்ட்னு கொடுத்துருக்காங்களோ, டிஸ்போசல்னாலே என்ன செல்லிங் தானே, அதுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணானா அதுல தான் அந்த சேல் என்ட்ரி இம்பாக்ட் ஆகணும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு மிஷினரி டிஸ்போசல் அக்கௌண்ட் 50,000. ஆனா இந்த மிஷினரி டிஸ்போசல் அக்கௌண்ட்லாம் இப்போ எந்த ஆர்கனைசேஷன்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்றது கிடையாது. மிஷினரி அக்கௌண்ட்டு ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டு தான் வச்சிருக்காங்க. இது வந்து ஃபார் த பர்பஸ் ஆஃப் சிடபிள்யூஏ உங்களுக்கு ஒரு இதுக்காக அப்டேட்ஸ்க்காக கொடுக்குறாங்க. ஸோ பேங்க் டு மிஷினரி டிஸ்போசல் அக்கௌண்ட் இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் 50,000 போடுறோம். அப்புறம் அதே மாதிரி லாஸ் ஆன் சேலும் அங்கே தான் காமிக்கிறோம், 5,000 காமிக்கிறோம். அதே மாதிரி அந்த வருஷத்தோட டெப்ரிசியேஷன் இருக்கு இல்லையா, அதையும் பை டெப்ரிசியேஷன் 15,000 காமிச்சிட்டு இங்க மிஷனரி டிஸ்போசல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மிஷனரி டிஸ்போசல் அக்கௌண்ட் டு மிஷனரி இந்த 31/12/2021ல இருக்கிற 1 lakh வந்து இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். அது என்னன்றது சொல்றேன். 2 வருஷம் பிரச்சனையே கிடையாது, ஆஸ் இஸ் அப்படியே போடுது. ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன்லயும் எந்த பிரச்சனை இல்லை. எங்க சேல் இருக்கோ அப்பதான் மிஷனரி டிஸ்போசல் அக்கௌண்ட் உள்ள வருவான், ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் உள்ள வருவான், மிஷனரி அக்கௌண்ட் 3 பேரும் பேசி இன்டர்மீடியட்டா என்ட்ரிஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அப்படி மாதிரி ஒரு சினாரியோ இது பண்ணிக்கோங்க. நான் டிஸ்போசல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் சேல் என்ட்ரியும் லாஸ் ஆன் சேல் இன் எஃபெக்ட் டெப்ரிசியேஷன் அந்த இதுக்கான வருஷத்துக்கான டெப்ரிசியேஷன் அங்கதான் இம்பாக்ட் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் லெட் மீ ஸ்டார்ட் வித் மிஷனரி அக்கௌண்ட்.
மிஷினரி அக்கௌண்ட்ல ஆஸ் இஸ் பேலன்ஸ் பண்றோமா 2021ல என்ன ஆகும்னா டூ பேலன்ஸ் brought down நீங்க எடுத்துட்டு வந்துருவோம். அப்புறம் பை மிஷினரி டிஸ்போசல் அக்கௌண்ட்ல 1 lakh இருக்கு, 1 lakh இது வருது, அந்த 1 lakh கான்ட்ரா என்ட்ரியா வந்துடும். ஸோ அது எப்படி வரும்னா மிஷினரி டிஸ்போசல் அக்கௌண்ட் டெபிட் டு மிஷினரின்னு வரும் அந்த 1 lakh கான்ட்ரா. அந்த 1 lakh எப்படின்னா adding all your loss on sale, bank, depreciation and provision for depreciation. Provision for depreciation எப்படி வரும்னா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஸோ இங்க 41,250 பேலன்ஸ் brought down வந்துடும். அந்த வருஷத்தோட டெப்ரிசியேஷன் என்ன 22,500 மிஷினரி 2 ஓடது போட்டுருவோம். 2 பேலன்ஸ் கேரி டவுன் 33,000 சாரி 2 மிஷினரி டிஸ்போசல் அக்கௌண்ட் வந்து 30,000 இங்க அதுதான் வந்து கான்ட்ரா என்ட்ரி. அப்ப ஆட் பண்ணும்போது 63,750 63,750. ஸோ பை பேலன்ஸ் brought down என்னன்னு பார்த்தோம்னா 33,750 ஹியர். மிஷினரியோடது பார்த்தோம்னா 1,50,000. மிஷினரி டிஸ்போசல் அக்கௌண்ட் பார்த்தோம்னாக்கா 1 lakh அது மேட்ச் ஆயிடும். இது ஒரு ஸ்வாட்டி சம் போடும்போது உங்களுக்கு டவுட்ஸ் வரும், வரும்போது திருப்பி உங்களுக்கு ஒரு எடுக்கணும் அப்படின்னா அந்த சம் எடுக்கிறேன். இது எல்லாமே இன்டர் கனெக்டட் மாதிரி தேர்ட் இயர்ல. ஓகேவா? இந்த சம் பொறுமையா பாக்குறீங்களா வீட்ல? மிஷினரி டிஸ்போசல் அக்கவுண்ட் will appear correct, correct, perfect, correct. ம். ப்ரொவிஷன் பர்பஸ் என்னன்னா ஒருவேளை டெப்ரிசியேஷன் வந்து டெப்ரிசியேஷனா எஸ்டிமேட் ஃபிகர் தான் ப்ரொவிஷன். அது ஏன் ப்ரையரா போட்டிருக்காங்கன்னா நான் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணாம டெப்ரிசியேஷன் மட்டும் நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க செல்வா, என்னோட ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து இம்பாக்ட் ஆகும். நான் எவ்வளோ டெப்ரிசியேஷன் ஜாஸ்தியாக கொடுக்குறேனோ அவ்வளோக்கு அவ்வளோ என்னோட ப்ராஃபிட் வந்து கம்மியாகும். கரெக்டா? நான் ஏற்கனவே ப்ரொவிஷன் வந்து கிரியேட் பண்ணி வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை அந்த வருஷம் வந்து எனக்கு டெப்ரிசியேஷன் அமௌண்ட் வந்து ரொம்ப வந்து ஜாஸ்தியாகிறது, ஹெவியா ஆகுறதுன்னா ப்ரொவிஷன்லேருந்து அமௌண்ட்டை வந்து இங்கே ரிலீஸ் பண்ணிடுவாங்க பிஎன்எல்க்கு. லைவா பார்க்கும்போது உங்களுக்கு அதோட அட்வான்டேஜ் தெரியும். ஜென்ரலா ஒரு ஆர்கனைசேஷன்ல இப்ப நம்ம டைரக்ட் டாக்ஸ்ல படிப்போம், எப்படி வந்து டெப்ரிசியேஷனோட இம்பாக்ட் வந்து எப்படி பிஎன்எல்ல இம்பாக்ட் ஆகிறது, இந்த ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷனும் வந்து அதுக்கு எப்படி அலைன் ஆகிறது அப்படின்றத படிப்போம். கனெக்டட் டாபிக்ஸ் ரெண்டுமே. ஆனா டெப்ரிசியேஷன் இல்லைன்னா நிறைய கம்பெனி வந்து டெப்ரிசியேஷன் வந்து ஃபால்ஸ் பிக்சர் மாதிரிலாம் கூட காமிப்பாங்க. ஓகேவா? சில கம்பெனிஸ் ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தட்ல ப்ரொவிஷன் வந்து கிரியேட் பண்ற ரீசன் என்ன, ஒரு பால் பார்க் நம்பர் மாதிரி ஒரு கார்பஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இயர்லி டெப்ரிசியேஷன் முன்னா பின்ன மேல கீழே இருந்தாலும் அக்கார்டிங்கா ப்ராஃபிட் எப்படி வரணுமோ அதுக்கு படி இங்க அமௌண்ட்டை இங்கேருந்து பிஎன்எல்க்கு மூவ் பண்றதா இருக்கட்டும், இல்ல பிஎன்எல்லையே வந்து டெப்ரிசியேஷன் வந்து கம்மியா சார்ஜா இருக்கட்டும், எந்த விதமான பர்மிட்டேஷன் காம்பினேஷனும் பண்ணிக்கலாம். பேசிக்கலி டெப்ரிசியேஷன்றதே ஒரு டாக்ஸ் பெனிஃபிட்டுக்காக எடுத்துன்னு வந்த ஒரு கான்செப்ட் தான். ஓகேவா சௌந்தர்யா? நீங்க பாத்திருக்கீங்களா சௌந்தர்யா அந்த இதுல வந்து இந்த டெப்ரிசியேஷன் கால்குலேஷன் சொல்லிட்டு இயர் எண்ட்ல வந்து ஒரு பெரிய ஷெட்யூல் மாதிரி போட்டு பண்ணுவாங்க எல்லா கம்பெனிஸ்லயும், அது பாத்திருக்கீங்களா? எ- எ- எது ஸ்ட்ரெயிட் லைன் ஃபாலோ பண்ணிருக்காங்களா டபிள்யூடிவி எது எந்த மெத்தட் பாத்திருக்கீங்க? டபிள்யூடிவி பாத்திருக்கீங்க. ஓகே. நீங்க அதுலயே ஒர்க் பண்ணிருக்கீங்களா? அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கா? பட் அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. ஓகே ஓகே. ஃபிக்ஸ்ட் அசெட் டீம்னே தனியா இருப்பாங்க, அவங்க ஃபுல்லா இதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு வருவாங்க. ஏன்னா கம்பெனிக்கு நிறைய அசட்ஸ் இருக்கும்ல, கம்ப்யூட்டர் நிறைய. ஆமா.
இன்னொன்னு வந்து சம்டைம்ஸ் இதுக்கு வந்து ரீவேல்யூட் அப்படிலாம் ஆகும். இதுக்கு ரீவேல்யூவேஷன்லாம் பண்ணுவாங்க. மிஷனரி ஃபிக்ஸ்ட் அசெட் டீம்னே ஒன்று இருப்பாங்க. நிறைய சிஎம்ஏஸ் அதுக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக ரெக்ரூட் ஆவாங்க. ஓகேவா? போட்டு பாருங்க. இன்னும் கொஞ்சம் கூட கிளாரிட்டி வேணும்னா சொல்லுங்க, நான் ஒரு வாட்டி திருப்பி எடுக்கிறேன். ஆமா. ம். 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 ஆமா. சிஎம்ஏ ரோல். ஒரு அதாவது சிஎம்ஏ ரோல்ஸ் வந்து ஹிடன் ரோல்ஸ். தெரியாது அது அவங்களோட சிக்னிஃபிகன்ஸ். ஆனா அவங்க கொடுக்குற டிசிஷன் மேக்கிங்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ யூ ஆல் ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் நோ டூயிங் திஸ் கோர்ஸ். இல்லஸ்ட்ரேஷன் 14. ஸ்ரேயா, அந்த கொஸ்டின் படிங்க ஸ்ரேயா. இல்லஸ்ட்ரேஷன் 14. ம். சூப்பர். அந்த செக்லிஸ்ட் எடுத்துன்னு வரலாம். ஆயிஷா, சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்ச்சேஸ் என்னைக்கு ஆயிஷா? ஆ, குட். கேலண்டர் இயரா ஃபினான்ஷியல் இயரா? எப்படி சொல்றீங்க கண்ணா ஃபினான்ஷியல் இயர்னு? இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டு கிவ் யூ ரியலிஸ்டிக் ஜட்ஜ்மெண்ட் தான். ஆனா ஏ ஏ எப்படி ஏப்ரல் டு மார்ச் சொல்றீங்க? ஏப்ரல்ல வாங்கினனாலயா? அது ஆனா ஃபினான்ஷியல் கேலண்டர் இயரா கூட இருக்கலாம். ஓகேவா? கேலண்டர் இயரா கூட இல்ல, இந்த சம் நீங்க உங்களோட ஓன் இதுதான், ரியலிஸ்டிக் அசம்ஷன் தான். இப்ப நம்ம புக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம். நோட் போட்டுக்கலாம். கண்டிப்பா எழுதலாம். நோட் கொடுத்துடலாம். நோட் கொடுத்தா உங்களுக்கு எந்த மெத்தட்? ஜெனரலா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தட் வந்து கொஞ்சம் நோட். நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க சம், அவ்வளவுதான். see end of the day CDன்றது வந்து அழகா பாக்குற ஒரு விஷயம். இதுல இந்த தப்பா இது பண்ணிட்டானாக்கா அதுக்கு ரெடியூஸ் பண்ணோம் அந்த மாதிரிலாம் கிடையாது சிடபிள்யூல. அத ரிவ்யூ அசம்ப்ஷன்ஸ். இந்த சம்
இதுல ஃபினான்ஷியல் இயர் எடுத்துட்டு இருக்காங்கல்ல, இல்ல உங்களுக்கு கேலண்டர் இயர் வச்சு கூட பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? இப்போ வந்து ஸோ ஐஷா என்ன சொன்னாங்க, ஃபினான்ஷியல் இயரா? ஓகே, ஃபினான்ஷியல் இயர் வச்சு பண்ண போறாங்க. ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் எவ்வளோ ஐஷா? மென்ஷன் பண்ணல, அதனால என்ன பண்ணோம்னா பர்ச்சேஸ் பிளஸ் இன்ஸ்டலேஷன் லெஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் நம்பர் ஆஃப், ஸோ டெப்ரிசியேஷன் அமௌண்ட் வந்து 5000 ரூபாய். ஓகேவா? டெப்ரிசியேஷன் ஜர்னல் என்ட்ரிஸ் நீங்க போட்டுருவீங்க. இங்க 3 அசட்ஸா இல்ல ஒரு அசட்டா, ஒரே ஒரு அசட்டா, 2 அசட்ஸ் இல்லையா? ஒரு அசட் தானா? 1 அசட் தான். இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆஸ் ஆன் விச் இயர் 3 இயர்ஸ் வரைக்கும் கேக்குறாங்க. 04 அதான் இதுலேருந்து இந்த 3 விஷயம் கேக்குறான். சரியா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 14 to 31 20, 14 to 2020 to 31 320. இதெல்லாம் வந்து ப்ரீகேஜி எல்கேஜி லெவல்ல நான் டெப்ரிசியேஷன் வந்து உங்களுக்கு சொல்லித்தர ரீசன்னால இப்படி பிரேக்கப் பண்றேன். மைண்ட்லயே நீங்க எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா செக்லிஸ்ட் கூட வேண்டாம் உங்களுக்கு. ஓகேவா? 2019 to 31 3 2020, 14 2022 to 31 3 2021, 14 2021 to 31 3 2022. அவ்வளவுதான். அப்புறம் டேட் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து எப்பா ஐஷா? 01/2019. டேட் ஆஃப் சேல்ஸ் என்ன? ஸோ 1st அக்டோபர் 2021. ஓகேவா? ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் இங்க என்ன கேட்டிருக்கான் அவன்? மிஷினரி அக்கௌண்ட் தான் கேட்டிருக்கான். சிம்பிள், ஈஸி. பை டெப்ரிசியேஷன் போடுறீங்க. ஸோ எப்படி 5000 அப்புறம் 75,000 ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்ல இது பண்ணியிருக்கோம். இது இப்போ இங்க 70,000 அக்டோபர் 2021ல எவ்வளவு மாசம் அஸ்வினி, எவ்வளவு மாசம் அவன் யூஸ் பண்ணிருக்கான் மிஷினரியா? ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் 6 months. அப்ப 6/12 போடணும். சரியா? அப்புறம் எப்ப எப்ப எவ்வளவு ரூபாய்க்கு அவங்க விக்கிறாங்க? 50,000. இப்ப ப்ராஃபிட்டா லாஸா? லாஸ். கரெக்டா? ஸோ லாஸ் ஆன் சேலுக்கு பிஎன்எல் டு மிஷினரி, கெயின் ஆன் சேலுக்கு மிஷினரி டு பிஎன்எல், சேல் ஆஃப் அசட்டுக்கு கேஷ் டு மிஷினரி, டெப்ரிசியேஷனுக்கு டெப்ரிசியேஷன். ஃபர்ஸ்ட் இயர் 5,000, செகண்ட் இயர் 5,000, தேர்ட் இயர் 2,500, அப்புறம் வித்தது வந்து 50,000, பி வந்து 17,000. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஓகே, அந்த சம்ம 7 மார்க்ஸ் சம்ம, ரொம்ப ஈஸி சம். அவ்வளவுதான், முடிச்சிட்டோம். டெப்ரிசியேஷன் ஓவர். நம்ம நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் வந்து we will start from சாட்டர்டே வந்து கிளாஸஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். பட் எல்லாரோட அவைலபிலிட்டி வச்சு சாட்டர்டே வந்து சாட்டர்டே இல்லை, சாரி, டியூஸ்டே இன்னைக்கு we will start with provision for doubtful debts. ஓகேவா? அது சும்மா பேஸ் எல்லாரும் பார்த்துட்டு வர முடியுமான்னு பாருங்க. அவ்வளவுதான், முடிச்சிட்டோம். இதுல எனக்கு ஒன்னேன்னு சொல்லுங்க, இதுல சம்ஸ் வந்திருக்கான் டெப்ரிசியேஷன் கம்மி பண்ணிட்டாங்களா? ஓகே, ரைட். கன்ஃபியூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, யாருக்காவது ஏதாவது புரியலையா? சௌந்தர்யா புரிஞ்சுதா? சௌந்தர்யா உங்களுக்கு கோத்ரு பண்ணி பாருங்க. சௌந்தர்யா ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா புரியலன்னா சொல்லுங்க, செப்பரேட்டா கூட அது பாயிண்ட்ஸ் ரீகலெக்ட் பண்ணி கொடுக்குறேன் அந்த டவுட்ஸ்லாம். செல்வா, உங்களுக்கு செல்வா ஏதாவது டவுட்ஸ்னா சொல்லுங்க. ஓகே கண்ணா. விஜயலட்சுமி ஏதாவது டவுட்ஸ்னா சொல்லுங்க கண்ணா. இப்போ அது ஏதாவது ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் புரியலன்னா நம்ம உட்காந்துக்கலாம். அக்ஷயா, ஐஷா, உங்களுக்கு ஐஷா புரியுதா? மாதிரி ஃப்ளோ கிடைச்சிருத்தா, பிக்சர் கிடைச்சிருத்தா? குட், சூப்பர். இவங்களுக்கு அஸ்வினிக்கு ஓகே, வாய்ஸ் ரொம்ப ஃபீபிளா இருக்கு, புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அஸ்வினிக்கு. ஸ்ரேயா
ஓகே வர்ஷிதா உங்களுக்கு அண்ணா? ஓகே விட்டு மித்ரா உங்களுக்கு அண்ணா? விஜயலட்சுமி சூப்பர். சரி இப்போ வந்து 2 சாப்டர் முடிச்சிருக்கோம். பேங்க் சி சாப்டர் ஸ்டார்டிங்ல இருந்து டிராவல் பண்ணிட்டு வரோம். சம்ஸ் இன் கோரா பார்த்தோம்னா பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டும் டெப்ரிசியேஷன் முடிச்சிருக்கோம். டில் டேட் ஹோம்ஒர்க் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன் பண்ண பாருங்க. ஓகேவா? லைக் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களாம் சூப்பராக கரெக்ட் பண்ணலாம். மற்ற பேருக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி பண்ணுங்க. சரியா? ஆல் தி பெஸ்ட். இது ரெக்கார்டிங் அனுப்பிச்சிடுறேன், எக்ஸல் ஃபைலும் அனுப்பிச்சிடுறேன். ஹோம்ஒர்க் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, கண்டிப்பா அனுப்பிச்சு விடுங்க. ஏதாவது டிஃபிகல்ட்டியா இருக்கு, புரியல, பாயிண்ட் புரியலன்னா எனக்கு செப்பரேட்டா பிங்க் பண்ணுங்க. உங்க கூட ஏதாவது 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஒரு இது மாதிரி பண்ணி கேட்சப் மாதிரி பண்ணி கிளியர் பண்ணிடுறேன். ஓகேவா? இந்த வாரம் இது டெப்ரிசியேஷன் அண்ட் பிஆர்எஸ் சேர்த்து டெஸ்ட். சம்ஸ் மட்டும்தான், தியரி கிடையாது. நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே புக் பேக்லாம் பார்த்துக்கோங்க. நான் புக் பேக்ல இது ரிலேட்டடா இருக்கலாம் பார்த்துக்கோங்க. எம்சிக்யூஸ் மட்டும்தான். ஆனா இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நம்ம கோத்ரூ பண்ண சம்ஸ் தான் நான் டெஸ்ட் வைப்பேன். ஃபர்ஸ்ட் புக் சம்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெட்டீரியல் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சஜஸ்டட் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ ஐஷா, அக்ஷயா, வர்ஷிதா, மித்ரா, விஜயலட்சுமி, செல்வா, சௌந்தர்யா, ஸ்ரேயா, மித்ரா. ஓகே. ஐஷா பை, அஸ்வினி பை. அஸ்வினி வாய்ஸ் தான் கொஞ்சம் ஃபீபிளா கேக்குது எனக்கு, தெரியல. சொல்லுங்க மித்ரா, எப்படி இருக்கீங்க? அம்மா அடிக்கிறாங்க போல இருக்க இன்ஸ்டியூட்ல. ஐயோ எனக்கு பயமா இருக்குடா. நான் எனக்கு ஆக்சுவலா நேத்திக்கு நோட்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி ஆயிட்டா. 1:30 2 மணி ஆயிடுச்சு நான் தூங்கும் போதே. அதனால உங்களுக்கு ஸ்டேஜ் 2 தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். 10 என்னோட டாட்டருக்கு எக்ஸாம்ஸ். ஐயோ